ஹரே கிருஷ்ணா. நேற்றைக்கு நம்மை வந்து எழுதுவதாக கூறி மறந்து தூங்கிவிட்ட தோழியை எழுப்பி நீராட அழைச்சிட்டு போனோம். இன்றைக்கு யார் வீட்டுக்கு செல்ல போறோம் போல? இன்னைக்கு நம்ம எழுப்ப போற தோழி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவள். எங்க யார்கிட்டையும் இல்லாத அப்படி என்ன பெரிய சிறப்பு போத? இரு பாடுறேன். என்னே இளைஞரையே இன்னும் உறங்குறியோ? ஓ செல்லம்மா, இவள இளைஞரின்னு பாட்டாவே பாடினியா? அதுவா விஷாக்கா? நேற்று நான் பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம தோழிய சங்கோடு சக்கரம் அப்படின்னு பாடி எழுப்புறதுனால இந்த இளம்பெண் ஈர்க்கப்பட்டு நம் தாமரை கண்களுடைய கிருஷ்ணனின் தெய்வீக வடிவத்தை பற்றி தனது இனிமையான குரலில் பாடத் தொடங்கினாள். அதை கேட்டு நானும் வியந்து போனேன். அதனால்தான் இளம் கிளி என்றேன். எவ்வளவு பறவைங்க இருக்கு, ஆனா நீ ஏன் எப்பவும் கிளியை பிடிச்சு வச்சிருக்க போத? கிளி ஒரு புத்திசாலியான பறவை. பெரும்பாலும் மனிதனுடன் ஆழமான நெருக்கத்தை உருவாக்கும் திறன் கொண்டவை. அது மட்டுமல்ல, கிருஷ்ணனுடன் இணைவதற்காக என்னுடைய ஏக்கத்தையும் என் அன்பையும் பக்தியையும் அவரிடம் வெளிப்படுத்தும் தூதராக கிளி பிரதிபலிக்கிறது. நம்ம பேசுறத அப்படியே அதான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லணும். இவள் பாடுவதில் மட்டும் அல்ல, பார்ப்பதற்கு மிக அழகானவள். ரொம்ப இனிமையாகவும் பேசுவாள். யார் மனதையும் கஷ்டப்படுத்த மாட்டாள். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரியே பங்கையர் கண்ணானை என்று பாடத் தொடங்கினாள். தோழியரை எல்லாம் நாணமில்லாதவளே, பேய் பெண்ணே என்றெல்லாம் அழைப்பார்கள். என்னை மட்டும் என்ன இளங்கிலின்னு கூப்பிடுறாங்க. இதில் என்ன உள்கூட்டு இருக்குமோ? நிஜமாலுமே இவங்க எல்லாம் என்னை பாராட்டுறாங்களா, இல்லை என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா? நாங்களும் கண்ணனை நினைத்து நோன்பு எடுக்கும் அடியார்கள் உன் வீடு தேடி உனக்காக காத்திருக்க நீ இப்படி வெளியே வராமல் அடியார்களை காக்க வைக்கலாமா? பகவானை பற்றி பாடிட்டு இருக்கேன். எதுக்கு என்னை வந்து இப்படி சில்லிட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க? அருமையான நங்கைகளை நீங்க எல்லாரும் போங்க. நான் பகவானை பாடிட்டு இதோ வந்துடுறேன். எல்லோரும் போங்க, நானே வரேன். இப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? நீ இப்படி எங்களை போன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ வரமாட்ட. நீ இப்படி எல்லாம் நல்லா கட்டுக்கதை பேசலாம். எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு நேத்தா உன்னை பார்க்கிறோம். எவ்வளவு நாள் உன் கூட இருக்கிறோம். உன்னை பத்தி இது கூட எங்களுக்கு தெரியாதா? என்ன நான் பேச்சு மாத்திரங்களா? நான் ஒன்றும் அப்படி இல்லை, நீங்க தான். கூட எல்லாம் நான் இருக்கேன் பாரு. என்னடி இப்ப இன்னும் சீரியஸா பேசுற? அச்சச்சோ, தெரியாம தப்பு பண்ணிட்டேனே. இவர்கள் எல்லாம் மடியார்கள். இவங்க எல்லாம் என்னை வாயாடின்னு சொன்னதுக்காக நான் போய் இவங்களை வள்ளியர்கள் என்று சொல்லி தப்பு பண்ணிட்டேனே. அப்பா அவங்களை எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க யாரும் எந்த தப்பும் பண்ணலை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நானே தான் ஆயிடுங்க. தயவு செய்து எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. சபாஷிரமதி, தப்பு அடுத்தவங்க பண்ணதில்ல, நான் தான் தப்பு பண்ணினேன்னு என்று வர்ற மாதிரி நீயும் சொல்லி உயர்ந்த மதிப்பை பெற்ற. பரதன் யாரு? ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் அவரா? கைகேயியோட பிள்ளை பரதனா? ஆமாம் சித்ரா, அவரேதான். பாரத்தை பரதன் தான் சுமந்தார் என்று சொல்லுவாங்க. நாட்டின் பாரம் மட்டுமல்ல, பணியையும் சேர்த்து சுமந்தார். இரு பரதனைய பற்றியும் சொல்றேன். அண்ணா, ஏன் இன்னும் ஒரு மாதிரியே இருக்கீங்க? அந்த எதையுமே மறக்க முடியவில்லை. எல்லாத்துக்கும் நானே தான் காரணம். நடந்த தப்புக்கு நீங்க எப்படின்னா காரணம் வரீங்க? பூமியோட பேச்சை கேட்டு மாதா கைகேயி தப்பு பண்ணிட்டாங்க.
பூனை காரணமில்லை, தாயும் காரணமில்லை. யாரும் காரணம் சொல்றீங்க? இது யாரு? நான் மட்டுமே தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் பிறந்ததுதான் காரணம். நான் மாமாவுக்கு போனதுதான் காரணம். இப்படி அனர்த்தம் நடந்தது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. ஓ போத ஒரு பாடவே பார்த்த மாதிரி இல்லை. நம்ம இளவதியும் நம்ம எல்லாரும் திட்டினாலும் நீங்க யாரும் தப்பு பண்ணல, நான் தான் உள்ள இருந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டா. யார் மேலையும் பழி போடக்கூடாதுன்னு இளவதி சொல்லாம சொல்லிட்டா. சரி சரி, நீயும் எந்த தப்பும் பண்ணல, நாங்க தான் உன்னை திட்டிட்டோம். இப்ப போலாம், வெளியே வா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இளவதி. ஒரே நீ போதாய், அப்புறம் என்ன இன்னும் சேராம இருக்கிற? சீக்கிரம் வா. அப்படியே எப்படி வர முடியும்? இரு கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். நாம் அழைத்த தோழிகள் எல்லாம் செய்த வேலையை எல்லாம் விட்டபடி வந்தனாரே, உனக்கு மட்டும் என்ன அலங்காரம்? என்ன வேறுடைய என் வழி தனி வழி என்ற மாதிரி சொல்ற. ரஜினி ஸ்டைல்ல என் வழி தனி வழின்னு சொல்றா. அம்மா, நான் எந்த ஆர்வமும் பண்ணிக்கல. எல்லாரும் வந்துட்டாங்களான்னு மட்டும் சொல்லு. எல்லாரும் வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நான் எப்படி நம்புறது? அப்படின்னா நீ வெளிய சீக்கிரம் வந்து ஒரு தரையா கை வச்சு